போலீஸ் கேக்குறாங்க பிரகாஷ் கிட்ட, நீ எல்லாம் மேல் படிப்பு படிக்க போற, நான் நம்பணும் இல்ல? நான் உண்மையாவே டிகிரி முடிச்சிருக்கேன் சார். ஏதோ சேர்க்க சரியில்லாம தான் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உள்ள வச்சு புத்திமதியெல்லாம் சொன்னீங்க சார். அதுல என் மனசு மாறிடுச்சு சார். பிரகாஷ், உனக்கு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் வேற. உனக்கு கேஸ் இருக்க கூடாதுன்னு அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரா? எனக்கு அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல சார். மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவர் மூலியமா சீட்டு வாங்கியிருக்கேன் சார். நம்புங்க சார். அங்க நம்பி என்ன பண்றது? மேல் இடத்துல பேசி ஈஸியா வெளியே போயிடுறீங்க. இப்ப சொல்றேன்டா, நீ உண்மையா மனசறிஞ்சு சொல்லலாட்டியும் நீ செஞ்ச வேலைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு படிப்பையும் தொழிலையும் பாரு. ஏண்டா நீ உருப்படுவ? மறுபடியும் சக்தி கிட்ட வம்பு பண்றேன், அவங்க வீட்டுல போய் நின்னு பிரச்சனை பண்ணுன, காப்பாத்துறதுக்கு எம்எல்ஏ இல்லடா, அந்த கடவுளே உதவ மாட்டாரு. கையெழுத்து போட்டுட்டு கிளம்பு. தீயும் வேலும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போக சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டேன். நீ கூட வர்றப்ப கோயில் என்ன, எங்க போக சொன்னாலும் போயிட வேண்டியதான். இல்ல இப்பயும் நான் எதுவும் மாத்திக்கல. உன்கிட்ட வெறுப்பா இல்ல, அவ்வளவுதான். முதல்ல வெறுப்பு போகும், அப்புறம் கோபம் போகும், இரக்கம் வரும், பாசம் வரும், அப்புறம் காதல் ஆகும், கண்ணோடு கண் நோக்க கணவன் மனைவியா மாறிடுவோம். முதல் கட்டத்துல இருக்கும். அதுக்கப்புறம் டாப் கியர் போட்டு போய்கிட்டே இருப்போம். காரை நிப்பாட்டிட்டு பிரகாஷ நோக்கி நடந்து வராரு வேலு. பிரகாஷ், இங்க எப்படா சுத்திக்கிட்டு இருக்க? உன் மேல செம காண்டில இருந்தேன், அங்க பாரு சக்திய. இப்ப ஹாப்பியா இருக்கேன். பிரகாஷ், யாரு மேலயும் எனக்கு கோவம் வரவே இல்ல. இப்ப பிரகாஷ், உனக்கும் விரும்பின பொண்ணு கிடைச்சிச்சுன்னா நீயே என்னை மாதிரி இருந்திருப்ப. கேள்விப்பட்டேன் பிரகாஷ், உன் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு பசங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நார்மலா இரு பிரகாஷ், நான் பழசெல்லாம் மன்னிச்சுட்டேன். உன் தப்புக்கு நீ தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இனியாவது ஒழுக்கமா இருந்து வாழ்க்கையை பாரு. வரேன்டா, பாப்போம். சக்தி போலாம். என்னடா வேலு ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போறான். வேலுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன வெளுத்திருக்கணும்ல. வேலு வெளுத்திருப்பான்னு தான் நினைச்சோம், ஆனா சாதாரணமா பேசிட்டு போறானேடா. பிரகாஷ், இருந்து என்ன தெரியுது? சக்தி கடத்தின உண்மைய சொல்லல, வேலுவுக்கும் தெரியல. சூழ்நிலை எனக்கு சார்பா இருக்குன்னு தானே அர்த்தம். முன்னாடியாவது செல்வி விஷயத்துல ரொம்ப யோசிச்சு பணிஞ்சு பேசினேன். இனிமே செல்வி எனக்கு கிடைச்சே ஆகணும். இந்த பிரகாஷ தடுக்கிறதுக்கு வேலு கூட கிடையாது, நான் தனி காட்டு ராஜா. நீ செல்வி என்ன தேடி வருவா. தேருங்க, உங்க எல்லாருக்கும் சீக்கிரத்துல ட்ரீட் வைக்கிறேன். பிரகாஷ் திருப்பியும் மெய்யநாதனுக்கு போன் பண்றாரு. பிரகாஷ், உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம், நீ திருந்தலையா? இப்ப போன் பண்ண, உன் விஷயம்தான் வெட்ட வெளியாயிருச்சே. உன் பொண்ணுக்கும் எனக்கும் எதுவும் நடக்கலன்னு உங்களுக்கு தானே தெரியும். சிவபதியும் வேலுவும் நம்பணுமே, அவங்க நம்பவே மாட்டாங்க. ஒண்ணு ஒரு பையனை பார்த்தாலே கற்பு போயிருச்சுன்னு சொன்னாலே பரஞ்சோதி அம்மா பொண்ணு எப்படி ஆவாளோ. என்ன திமிர்ல பேசுற? மெய்யநாதன் போனை கட் பண்ணிட்டாரு. மேட்டு இருக்கு அந்த குடும்பத்துக்கு. மெய்யநாதா, உன்னை உட்கார வைக்கிறேன்டா. ஜோதி சொல்றாங்க சிவபதி கிட்ட, அந்த சாமியார் சொன்னதுனாலதானே இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க சக்திக்கு. என்ன ஜோதி, அப்பனா உனக்கு கொடுக்கணுமா அந்த மரியாதைய? கணக்கு உங்க ஐயா கறி குழம்பு தான் கேட்பாரு, நீ கறி குழம்பு சாப்பிட மாட்டியேன்னு கார குழம்பு வச்சா என்ன நீ நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அதுல கருவாடை தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கம்மா, மன்னிச்சிருங்க. வீரத்தை குழம்புல தாண்டா காட்ட முடியும். கணக்கு நம்ம ஜோலிய பாப்போம் வா. வேலும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? வர்றேன்னா தம்பி சொல்லிச்சு, வந்துகிட்டு இருக்கோம். ஏன் நீங்க எடுத்த முடிவுல உறுதியா தானே இருக்கீங்க? சக்திக்கு தானே அது. கார குழம்புல கருவாடை போடுறேன்னு சொன்னதுனால ஜோதி பக்கம் தான்ற சக்தி தான் முடிவு பண்ணி எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிட்டோம். இல்ல சக்தி வந்த உடனே இப்பவே கிளம்புறோம். லேட் ஆயிருச்சு. இதுல 1008 கேள்வி. சொல்றாங்க இந்தோ வந்துட்டாலே சக்தி. சொல்றாங்க கோயில்ல நல்ல கூட்டம், அதான் லேட்டு. சொல்றாரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? ஆமா, அதான் எந்த விஷயம்னு சொல்லலையே அங்கிள். எப்படி வேண்டிக்கிறது? ஆமாப்பா, எங்க போறோம், என்ன பண்ண போறோம், நல்ல விஷயம் தான் சொன்னா என்னன்னு யோசிக்கிறதுப்பா. வேற டிசைனா யோசிப்பீங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்கு. எதுவும் வில்லங்கம் இல்லையே. பார்த்தா பிரச்சனை பண்றவன் மாதிரியா இருக்கு. உன் அம்மாவுக்கு மேலடா நீ. நேரமாயிருச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப கிளம்புனாதான் நேரத்தோட நடக்கும். வேலு 2 பேரும் கார்ல உட்காருங்க. எல்லாரு பேருக்கும் சொல்லிதான் அர்ச்சனை பண்ணேன். இந்தாங்க பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. பிரசாதத்தை வாங்கு. வர்றோம்மா.
மாமியால இருக்கலாம்னு பார்த்தா இவனை கூச்சா தூக்க வச்சுட்டாலே இந்த சக்தி. எங்க போறோம்? உங்க அப்பா சொல்லுவார்ல, கேளு. கேட்டு என்ன பண்ண போறோம் சக்தி? அப்பா எல்லாமே நல்ல விஷயமா தான் சொல்லுவாங்க. அம்மா இப்படி பயப்படுற? என்ன ஏதுன்னு சொல்லல, ஒரு ஆர்வத்துலதான் கேட்டேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர சொன்னீங்களா? ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி தோணுச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கதான் மாமா கேட்டேன். பிடிச்சவல்லம்மா நீ, அதான் சரியா புரிஞ்சுக்கிற. ரொம்ப நல்ல விஷயமா உன்னால நடக்கணும்னு இருக்கு. இப்ப புரியும் பாரு. வேளா ஸ்கூல் மாதிரி இருக்குல்ல? ஆமா சக்தி. இன்னும் புரியல. நம்ம இந்த ஸ்கூல விலைக்கு வாங்கிட்டோம்டா. உங்க அப்பா கந்துவெட்டி சிவபதி இல்ல, கல்வி தந்தை சிவபதி. எவ்வளவு பெரிய நியூஸ், சிம்பிளா சொல்லிட்டீங்களே. இந்த ஸ்கூலோட சேர்மன்னா சக்தி தான் இந்த ஸ்கூலோட நிர்வாகி. நீங்க சொன்னது ஒரு சந்தோஷத்துக்காண்டி தானே. சந்தோஷத்தை எப்படி வேணாலும் சொல்லலாமா? உன் படிப்புக்கு நான் தர்ற மரியாதைமா. நிஜமாதான் சொல்றீங்களா? நம்ம தான் ஸ்கூல் வாங்கியிருக்கோம்னா என்னால நம்ப முடியலப்பா. ஓனர் நம்ம பள்ளிக்கூடம் வாங்குறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. ஆளு திருப்பி கொடுக்கல, அந்த காசை வாங்க போறோம்னு தான்ப்பா நான் நினைச்சேன். வாங்கினதும் வாங்கினீங்க, ஒரு பீர் கம்பெனி மாதிரி வாங்கலான்னு நான் நினைச்சேன். உன்னாலேயே நம்ப முடியல. ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? தலைமுறையிலாவது நம்ம பேர் மாறணும்டா. நம்ம மாத்திரம் நல்லா வாழணும்னு இந்த தொழில பண்றதுனால தானே ஜனங்க நம்மள கெட்டவங்களாவே பாக்குறாங்க. ஊருக்கு நல்லவனா, அடுத்த தலைமுறைக்கும் நல்லவனா நம்ம இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவோம். இதுதான் இந்த ஸ்கூலுக்கு நிர்வாகி. மகன் வாத்தியார் மகளை கட்டினதுக்கு இன்னைக்குதான் உனக்கு தகுதியான விஷயம் நடக்குது. நீ எதை நினைச்சு கல்யாணம் பண்ணியோ எனக்கு தெரியல. மாதிரி நல்ல விஷயம் செய்யறதுக்கு தான் நம்ம குடும்பத்துக்கு சக்தியை கொண்டுட்டு வந்திருக்க. மலருமா, நாளை பார்க்கலாம். இன்று இத்தாலியின் நாணயம் லிரா. நாளை சந்திப்போம்.